எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரும்பியதையெல்லாம் கொடுக்கக்கூடிய சோடச கலை நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆயக்கலைகள் 64 இந்த சோடசக்கலையும் ஒன்று. இந்த சோடசக்கலையை சித்தர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னா ஆல்ரெடி இருந்திருக்கு. சித்தர்கள் இதை கண்டுபிடிச்சி அதை உலக நன்மைக்காக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சோடசக்கலையை பற்றி இப்போ மக்களுக்கு நிறைய தெளிவு இருக்குது. நம்மளுடைய சேனல் அதில் மிகப்பெரிய பங்கினை ஆற்றிருக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களில் இந்த சோடசக்கலையை பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். விரும்பியதையெல்லாம் கேட்டதையெல்லாம் அருளக்கூடிய ஒரு நேரமாக இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய 3 வேலைகளையும் செய்யும் அந்த மும்மூர்த்திகளின் ஒரே வடிவமான திருமூர்த்தி தெய்வத்தினுடைய அருளினை கொடுக்கக்கூடிய நேரம்தான் இந்த சோடசக்கலை நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சோடசக்கலை நேரம் என்பது நம்மளுடைய தென் இந்தியாவில் அதிகமாக தெரியாது. இப்போ கொஞ்சமாக தெரிஞ்சிட்டு இருக்கு. பட் வடக்கு பக்கம் இந்த சோடசக்கலை நேரத்தை மக்கள் பயபக்தியோடு பயன்படுத்தி பயன் அடைகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சேட்டுகள், மார்வாடிகள் இவங்கெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அவங்கள முக்கால்வாசி பேர் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்துவாங்க. இந்த சோடசக்கலை நேரத்தின் மூலமாக அவர்கள் மிக பெரிய அளவில் வெற்றியும் அடைவார்கள். அவ்வளவு ஒரு சக்தி மிக்கது இந்த சோடசக்கலை நேரம். இந்த சோடசக்கலை நேரத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டே என்னென்னா, விருப்பங்கள் நிச்சயமாலும் நிறைவேறும். இதுக்கான டைமிங்கும் ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும். பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள் இவை அத்தனையுமே பாமரரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிம்பிளாக இருக்கும். இவ்வளவு வசதிகள் மிக்கது தான் இந்த சோடசக்கலை நேரம். சரிங்களா? ஒன்று நாம் கொஞ்சம் மெனக்கட்டு அந்த நேரத்தில் பூஜை செய்யணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இந்த சோடசக்கலை நேரம் எப்போது வரும், எப்படி வரும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு அமாவாசை திதி முடிவு பெறும் நேரத்திலும் மற்றும் பௌர்ணமி திதி முடிவு பெறும் நேரத்திலும், இந்த 2 திதிகள் கம்ப்ளீட் ஆகிற டைமில் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம் வரும். நீங்கள் 2 திதியிலையுமே பயன்படுத்திக்கலாம். அமாவாசை திதியிலும் பயன்படுத்தலாம், பௌர்ணமி திதியிலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்த சோடசக்கலை நேரம் எவ்வளவு டைம் வரும், எவ்வளோ காலங்கள் வரும் அப்படின்னா, வெறும் 5 சொடக்கிடும் நேரங்கள், 5 வினாடிகள்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. வெரி ஃபியூ செகண்ட்ஸ், 5 சொடக்கு போடுற டைம் தான். அந்த டைம்குள்ளார நாம் அதை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உரிய வழிபாடை செஞ்சிடணும். சரிங்களா? இப்போ இந்த 5 சொடக்கிடும் நேரத்தை நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அடுத்த கேள்வி அதான் கேட்பாங்க. நீங்கள் 5 சொடக்கிடும் நேரத்துக்குள்ள இந்த நேரம் வருதுன்னு சொல்கிறீங்க. சரிங்க,
பட் அவ்வளவு குறுகிய காலம் வரக்கூடிய இந்த நேரத்தை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால், அதற்கும் சித்தர்கள் சூட்சமமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அமாவாசை திதி முடியும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பும் 1 மணி நேரம் பின்பும் இருக்கக்கூடிய 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக கணக்கிடுகிறார்கள். இதே மாதிரி தான் பௌர்ணமி திதிக்கும். பௌர்ணமி திதி எப்போ முடியுதோ, இப்போது காலையில் 10 மணிக்கு அமாவாசை திதி முடியுதுன்னா முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம். அப்படின்னா காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை. இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி இரவு நேரத்தில் உங்களுக்கு வருதுன்னா, இப்போ ஒரு இரவு ஒரு 7:30 மணிக்கு முடியுது அப்படின்னா முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம். அப்படின்னா 6:30 மணியில் இருந்து 8:30 மணி வரைக்கும் ஈஸியாக நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பௌர்ணமி திதிக்கும். இதே கால்குலேஷன் தான் பௌர்ணமி திதிக்கும். இப்படி இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகள் நிறைவு பெறும் நேரத்திலிருந்து 1 மணி நேரம் முன்பும் பின்பும் சேர்த்து 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரமாக நாம் கணக்கிடுகிறோம். இந்த 2 மணி நேரத்தில் நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எப்படிங்க? இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் என்ன விரும்பி கேட்டாலும் அது அப்படியே நடக்கும், கிடைக்கும். இந்த 2 மணி நேரத்துக்கு உள்ளதான் அந்த 5 சொடக்கிடும் நேரம் இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், அந்த 5 சொடக்கிடும் நேரத்தை எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுங்க, நாங்கள் போயிட்டு அந்த டைமில் மட்டும் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சித்தர்கள் சொல்லலை. இப்போ நொங்கு வேணும்னா பனைமரம் ஏறி ஆகணுங்கிற மாதிரி நீங்கள் 2 மணி நேரம் பூஜையில் உட்கார்ந்து வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அந்த 5 சொடக்கிடும் நேரத்தை உங்களால் தெரிந்து கொள்ளவும் முடியும். அதாவது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது, பட் அதனுடைய அருளை பெற முடியும். இந்த 5 சொடக்கிடும் நேரம் ஆரம்பத்திலும் வரலாம், நடுவிலும் வரலாம், இறுதியிலும் வரலாம், எப்பனாலும் வரலாம். ஸோ நாம் அதை ஸ்வீகரிக்கணும்னா இந்த 2 மணி நேரமும் பூஜையில் உட்காரணும். சரிங்க, இந்த 2 மணி நேரமும் பூஜையில் உட்கார்ந்து என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னா, வெரி சிம்பிள். உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டிலே ஒரு அகல் விளக்கு அல்லது காமாட்சி அம்மா விளக்கு வச்சுட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு, வெறும் தரையில் அமர வேண்டாம், விரிப்பின் மீதோ அல்லது பலகையின் மீதோ அமர்ந்து கொண்டு உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. அதுக்குன்னு நம்மளுடைய தகுதிக்கு மீறிய ஆசைகளை வைக்கக்கூடாது. அது நாங்கள் தகுதிக்கு மீறிய ஆசை, ஏன்னா மனுஷங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு தகுதி வேணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக வேணும். நான் அதை மறுக்கலை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வச்சுருக்கீங்கன்னு வைங்க, வெறுமனே அந்த பூஜைகளை மட்டும் செஞ்சாலாம் வீடு கட்ட முடியாது. அதுக்கான சேவிங்ஸ் உங்கள்கிட்ட இருந்துகிட்ருக்கணும். முக்கியமாக ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கமாக சேவிங் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒழுக்கமாக வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்கிறேன், வீடு பார்த்துட்ருக்கிறேன் அல்லது நிலம் பார்த்துட்ருக்கிறேன். இந்த மாதிரியாக நீங்கள் வைக்கிற ஆசைக்கு நீங்கள் தகுதியானவராக இருக்கிறீர்களா? இப்போ சார் என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது சார், இல்லை ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது சார், நல்ல வேலையில் இருக்கேன் சார், ஒழுக்கமாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், அழகாக நான் ஒரு இனிஷியல் அமௌண்ட் போட்டு அதுக்கப்புறம் நான் அழகாக லோன் கட்டி நான் என் வீட்டை சொந்தமாக்கிக்குவேன் சார், ஆனால் கைகூடி வரமாட்டேங்குது சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை முயற்சி செய்யலாம். சார் ரொம்ப நாளாக வரன்னு பார்த்துக்கிட்ருக்கோம் சார், சார் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மணமகன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை சார், கண்டினியூஸாக வரன்னு பாருங்கள், இதையும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த சோடச கலை நேரத்தையும் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல கணவன் வரணும் அல்லது எனக்கு நல்ல மனைவி வரணும் அப்படின்னு பிரார்த்திங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தவாறு பிரார்த்தனைகளை முதல்ல வைங்க. சரிங்களா? பல பேர் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு சுவாமிகிட்ட வேண்டுவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதுக்கான ப்ராக்டிஸில் நீங்கள் இருக்கீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆசைப்படுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னாலும் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு தகுதி என்பது அவசியம் தேவைப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசை நீண்ட காலமாக நிறைவேற வேண்டும்னு அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆசையை இந்த சோடசக்கலை நேரத்தில் 2 மணி நேரமும் பிரார்த்திக்கிறச்சே உங்களுக்கு கண்டிப்பாலும் அது நடந்தே தீரும். வெறுமனே உட்கார்ந்துட்டு கண்களை மூடிட்டு அந்த ஆசை நிறைவேறும்படியாக இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த 2 மணி நேரமும் தொடர்ச்சியாக வேண்டணும். அடுத்த கேள்வி கேட்பாங்க, இந்த 2 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே காலார நடந்துட்டு வரேன், ஒரு 5 நிமிஷம் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன், இப்படிலாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேரம் என்பது சித்தர்கள் வகுத்தது. அந்த 2 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்கிற 5 சோடசக்கலை நேரத்தை சித்தர்கள் கூறவில்லை. 1. 2வது, அந்த 5 சோடசக்கலை நேரத்தை யாராலும் அறிய முடியாது. 2. அது எப்படினாலும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். காலையில் வரும், மதியானம் வரும், இரவு வரும். ஸோ இட்ஸ் சேஞ்ச்டு, எப்படினாலும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்குன்னு இல்லைங்க, கட்டாயம் 2 மணி நேரமும் பூஜையில் இருக்க வேண்டும், 2 மணி நேரமும் பிரார்த்தனையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் முழு பலனை அனுபவிக்க முடியும், உங்களால் முழு அனுகூலங்களை அனுபவிக்க முடியும். சரிங்க, இதை நான் முயற்சி செஞ்சால் எனக்கு வெற்றி அடையுமா, என் காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா? 100% அல்ல, 200% உங்களுடைய காரியங்கள் வெற்றியடையும். நீங்கள் என்ன ஆசைக்காக இதை பயன்படுத்தினீர்களோ அந்த ஆசை நிறைவேறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய மக்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி குறிப்பாக பணப்பிரச்சனையில் இருந்து முழு விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க, தொழில் பிரச்சனையிலேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை அடைஞ்சிருக்காங்க, உடல்நல பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ சகலத்திற்கும் இந்த சோடசக்கலை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பயனினை அடையலாம், கட்டாயம் அடையலாம். இதில் சில பேர் கேட்பாங்க, அமாவாசை சோடசக்கலை நேரம் பவர்ஃபுல்லாக, பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பவர்ஃபுல்லாக அப்படிம்பாங்க. இதில் பவர்ஃபுல் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அமாவாசைக்கு கொடுக்குற இம்பார்ட்டனை நாம் பௌர்ணமிக்கு கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி பல நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அமாவாசையில் வர சோடசக்கலை நேரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லுங்கிறாங்க, ஸோ நாங்கள் அந்த நாளை மட்டும் பயன்படுத்துகிறோம், பௌர்ணமியை பயன்படுத்தலை அப்படிம்பாங்க. முற்றிலும் தவறு. அமாவாசை சோடசக்கலை நேரம் எந்த அளவுக்கு பலன்களை அருளுமோ அதே அளவுக்கு பௌர்ணமி திதியில் வரும் சோடசக்கலை நேரமும் சமமான பலன்களை நிச்சயமாலும் அருளும் என்பதன் காரணமாக கட்டாயம் இந்த 2 திதியில் வர சோடசக்கலை நேரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு இந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. இந்த 2 மணி நேரமும் பிரார்த்தனையில் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டுமாய் நினைங்க. நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன், கடவுள் இடத்துல நீங்கள் வேண்டும் போது உங்கள் வேண்டுதல் பிரபஞ்சத்தை எடுத்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக சேரணும் போய். ஸோ நீங்கள் கட்டாயமாக எண்ணற்ற வேண்டுதல்களை மனதிலே நினைக்கும் பொழுது எண்ணங்களாகப்பட்டது சிதறும், உங்களுடைய கோரிக்கைகள் விரைந்து நிறைவேறுவதற்கு காலதாமதமாகும். ஸோ ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து அது நிறைவேற வேண்டுமாய் ஆண்டவனிடத்திலே இந்த ஒரு வழிபாட்டை வைத்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயமாக உங்களுடைய பிரார்த்தனை தடையில்லாமல் நடக்கும். அடுத்த கேள்வி, இதை பெண்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. கட்டாயமாக ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இதை செய்து கட்டாயம் பயனினை அடையலாம். சரிங்களா?
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.